சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சேர்ந்து சத்தமாக நாம் வாசிக்க போகிறோம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். கடைசி பகுதியை 3 முறை வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். என்ன 2 தடவை? உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த. அப்படியே கண்களை மூடி எல்லாம் தேவ பிரசன்னத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை நேரத்தில் பரலோக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வருவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒரு 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. எல்லாரும் கொஞ்சம் ஆவிக்குள்ள ஜோமணி. நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். உம்முடைய சத்தத்தை எங்கள் காதுகளிலே தொனிக்க பண்ணுவீராக. பரலோக தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வருவதாக. ரீமா லகா மாரா லகதரபல ஷகதி அந்தரப கபரகதரபலபரபலபா. நல்ல கர்த்தரை ஒரு விசை கரம் தட்டி ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நல்ல உற்சாகம் ஆவியில நிரம்பி ரீபாபா ரகபா ரகதரபலபரபா. கேளுங்க, கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீதினுடைய சங்கீதம். உடைக்கப்படுகிற அனுபவம் இது ஒரு மகிமையான அனுபவம். கசப்பான அனுபவம், மகிமையான அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, கசப்பான அனுபவம், கசப்பான ஆரம்பம், மகிமையான முடிவு. அதான் உடைக்கப்படுகிற அனுபவம். இது கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுதும் உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்மையும் உடைப்பார், நமக்குண்டானதை உடைப்பார், நம்மை சுற்றிலும் உடைவை உண்டாக்குவார். ஆனால் அவர் நம்மை உடைக்கப்படுவதற்கு அனுமதிக்கும் போது அல்லது நம்முடையதை அவர் உடைக்கும் போது அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். நல்லா நம்ம வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நார்மலாக ஜெபம் பண்ணுவதற்கும் உடைந்த இருதயத்தோடு ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த 2 ஜெபத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் இயல்பா ஜெபிக்கிற ஜெபம், நல்ல எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உடைக்கப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமா இருக்கும். உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் என்றால், உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்குள் அந்த அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. உடைக்கப்படுகிற அனுபவம். ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தியின் தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நேற்று இரவு ஒரு ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணார். அவர் ஜெபத்தில் 3 முறை இதே வார்த்தையை சொன்னார். அப்போ புரிந்து கொண்டேன், கர்த்தர் பேசின கொடுத்த செய்தியை திரும்ப கர்த்தர் 3 தடவை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸ்தோத்திரம். 3 முறை இதே வார்த்தையை சொல்லி எனக்கு ஜெபம் பண்ண போது ஒன்றை புரிந்து கொண்டேன், ஆவியானவர் இந்த செய்தியிலே நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உடைக்கப்படுகிற அனுபவம் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். எல்லாரும் வாழ்க்கையில் இந்த அனுபவம் வருமா? வர வேண்டும். வரும்போது நம்ம மகிமையான ஒரு பாத்திரமா ஜொலிப்போம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். உலகம் மறக்கும் போது உடைந்த பாத்திரம் போல நம்ம வாழ்க்கை மாறுகிறது. உடைக்கப்படுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் வாழ்க்கையில உடைக்கப்பட்ட போது
அவன் மகிமையான பாத்திரமாக விளங்கினான். யார் யார் வாழ்க்கை உடைக்கப்படுகிறதோ அவர்கள் கர்த்தருக்காக மகிமையாக எழும்புவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை உடைக்கிறார்னா, உங்க வாழ்க்கையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான திட்டத்தை உங்களில் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் போது எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்கள் உடைக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் உடைப்பார். அந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களை சுத்த பொன்னாக மாற்றினது. யோபு உடைக்கப்பட்ட போது அவன் சொல்லுகிறான், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் யோபுவின் வாழ்க்கையில் வருவதற்கு கர்த்தர் அவனை உடைக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகும் வழியை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய பாதை, நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு புரியும். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு என்னுடைய கஷ்டம் புரியாது, அவர் எங்கேயோ இருக்கிறார்? இல்லை, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் போகும் பாதையை அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் உடைக்கப்படுகிற அனுபவம். இந்த அனுபவத்திற்குள்ள போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரிசுத்தவான்களை கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ள அனுப்புறாருன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைதான். ஆனால் இதிலிருந்து வெளியே வரும்போது இது ஒரு ப்ராசஸ், உடைக்கப்படுகிற அனுபவம். இதிலிருந்து வெளியே வரும்போது சாதாரண நிலையில் அல்ல, சுத்த பொன்னாக கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சில நேரம் நம்மளை உடைக்கிறது நம்முடைய நன்மைக்காக. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதின் வாழ்க்கையிலையும் உடைக்கப்பட்டான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உடைக்கப்பட்டே வர்றான். வர 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 தாவீது விருத்தியடைய காரணம் வர 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 உடைக்கப்பட்டு 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 ஆண்டவர் ஒரு கட்டம் வரும்போது அவனை மேன்மையாக கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திர. வேதத்திலே எங்கு வாசித்து பார்த்தாலும் உடைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஊழியம் ரொம்ப ஜொலிக்கிறது. உடைக்கப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதை நாம் காண முடியும். உடைக்கப்படும் போது சோர்ந்து போகாதிருங்கள். உடைக்கப்படும் போது நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒரு நாள் ஆசீர்வாதமாய் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் உடைக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை உடைக்கலைன்னா நம்ம உருவாக முடியாது. நம்ம நல்லா உருவாக்கப்படணும்னா, அவர் கரத்தில் உள்ள ஒரு அழகான பாத்திரமா இருக்குன்னா, எப்பொழுதும் நம்மை பயன்படுத்துகிற நிலையில நம்ம இருக்கணும்னா, நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் நம்மளை உடைச்சி தான் உருவாக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். உடைத்தால் கர்த்தர் உடைச்சாருன்னா உருவாக்கிடுவார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை நல்லா மோல்டு பண்ணி நம்மளை ஆண்டவர் வணைந்து கொண்டு, ஸ்தோத்திரம், அவருடைய திட்டத்திற்கு நம்ம இணைத்து கொள்ளுகிறார். அவருடைய சித்தத்திலே நம்ம இணைத்து கொள்ளுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடைக்கப்படுகிறதுனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம்
அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உடைக்கப்பட்டது வெண்கல சர்ப்பம். இந்த வெண்கல சர்ப்பத்தை மோசையின் நாட்கள்ல செய்தாங்க. வாதை வந்தபோது இந்த நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் ஆண்டவர் தான் சொன்னார். அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லி அதை ஏற்படுத்தினான். ஆனால் நாள் ஆக ஆக ஜனங்களுடைய நம்பிக்கையும் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பும் வெண்கல சர்ப்பத்துக்கு மேலே போய்விட்டது. இதை பார்த்தாலே போதும்னு நினச்சிட்டாங்க. ஆகவே எசேக்கியாவின் நாட்களில் இது உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டதினால என்ன பலன், என்ன யூஸ் அப்படின்னா, இவன் இதை உடைத்தபடினால் ஜனங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் நம்மளை உடைக்கிறார்? நமக்குண்டானதை உடைக்கிறார்னா நம்முடைய நம்பிக்கை முதலாவது கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். உலகத்தையும் சூழ்நிலைகளையும் நம்ம நம்பிக்கொண்டிருந்தால் எதை நம்புகிறோமோ அதை உடைப்பார். எது உங்கள் நம்பிக்கை அதையே உடைப்பார். அதை உடைச்சி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்காக 6ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா இவனுக்கு முன்னாலேயும் இல்லை, இவனுக்கு பின்னாலேயும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் இவனை குறித்து சொல்லுகிறார். ஆமென். நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்பட வேண்டும். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. மனுஷனை அல்ல, புயபலத்தை அல்ல, கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்குமானால் ஒருபோதும் நாம் அசைக்கப்பட முடியாது. மனுஷனை நம்பினா வெட்கப்பட்டு போவோம், மனுஷனை நம்பினால் கைவிடப்பட்டு போவோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததில் அல்ல, கர்த்தர் ஏற்படுத்தினதில் அல்ல, கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் ஏன் இதை ஏற்படுத்தினார்? வாதை நிறுத்தப்படுவதற்காக. ஆனால் பிரதானமா ஸ்தோத்திரம், ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவருடைய முகம் பிரகாசம் அடையும். அவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. மனுஷனை நோக்கி பார்த்தோன்னா வெட்கப்பட்டு போவோம். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய நம்பிக்கை இதில் போயிடுச்சு. என்ன நடந்தாலும் இதை நோக்கி பார்த்தா போதும். ஏதோ ஒரு மனுஷனை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற பணம், உங்கள் பிஸ்னஸ், இதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதையெல்லாம் சில நேரம் உடைக்கிற மாதிரி உடைச்சி உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க உதவி செய்வார். ஆமென். எவ்வளவு பணங்கள் ஆஸ்தி இருந்தாலும் அதன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. பெரிய நம்ம ஆண்டவர் கையில் ஏராளமான வசதிகளை, வாய்ப்புகளை, பெரிய வேலையை, பிஸ்னஸை, ஊழியத்தை எதெல்லாம் கொடுத்தாலும் அதன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்காம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். அதற்காக உடைக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல சர்ப்பம் என்ன? ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஒரு வெண்கல சர்ப்பம் இருக்கிறது. இதை உடைப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புவதற்கு தடையாக இருக்கிறவைகள், கர்த்தர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேற எதன் மேலேயோ வைத்திருந்தா, இந்த ஒரு காரியம் நடந்தால் நான் இப்படி மாறிடலாம், இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சுன்னா போதும் நான் பெரிய ஆளாக மாறிடுவேன், இவ்வளோ பணம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு உலக காரியங்களில் நம்பிக்கை வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதன் மேல் உங்களை நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களோ கொஞ்சம் அதை உடைக்கணும், இல்லைன்னா கர்த்தரை உடைப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவரை நம்பியிருந்தோம்னா ஒரு காலத்திலும் நாம் அசைக்கப்பட முடியாது. இரண்டாவதாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். லேவியராகமம் 11:33.
அவைகளில் ஒன்று மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும். அதை உடைத்து போட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அதை. அந்த மண்பாண்டத்தை உடைக்கணும். இந்த மண்பாண்டம் உடைக்கப்படுவது எதற்காக? விளக்கப்பட்டது நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது, தீட்டானவைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது இதை உடைக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மண்பாண்டம் நம்மை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கைக்குள்ள தீட்டு உள்ள வரக்கூடாது, அசுத்தங்கள் உள்ள வரக்கூடாது, ஆண்டவர் விரும்பாத விளக்கப்பட்டவைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாவங்கள் உள்ள வருதுன்னா மண்பாண்டம் உடைக்கப்படணும். ஆமென். நம்ம பெருமையை, நம்ம மேட்டிமையை ஆண்டவர் உடைக்கிறாரு. இந்த மண்பாண்டம் உடைக்கப்படணும். ஸ்தோத்திரம். அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால், ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம், ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில வரும்போது, ஒன்று 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்று, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒன்று நம்ம மண் பாண்டத்துக்குள்ள விழுந்தா அதை திரும்ப சரி செய்யணும் சொல்ல மண் பாண்டத்தை உடைக்கணுங்கிறார். இன்னைக்கு ஏன் உடைக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகளை கர்த்தர் சரி செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குறைவுள்ள காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்படுவதற்கு எங்களை உடைங்கப்பா. ஸ்தோத்திர. ஏதோ ஒன்று, ஆண்டவர் விரும்பாத ஒன்று நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் மறுபடி பேசியும் கீழ்ப்படியாத ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். எத்தனையோ முறை பைபிளை வாசிக்கும் போது ஆவியானவர் பேசியும் நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டோம், இன்னும் நாம் மனம் திரும்பாமல் ஒரு காரியத்தில் இருக்கலாம். ஏதோ ஒன்று இன்றைக்கு உடைக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வரும்போது, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. இரு பாலருக்கும் இது பொருந்தும். தாறுமாறாக ஓடுகிற வாழ்க்கை, மனம் போல வாழ்கிற வாழ்க்கை, உலகத்தின் போக்கிலே போகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், நீ நடக்கிற மார்க்கத்தை பார். அப்படின்னா உன் வழியை யோசித்து பார், வழிகளை சிந்தித்து பார். ஆனால் வெளியில் நம்ம வாழ்க்கை, நான் தீட்டுப்படலை, நான் பரிசுத்தவான் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சற்று பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். தனிமையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. தீட்டானது நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது உடைக்கப்பட்டாதான் அடுத்து ஒரு நல்ல பாண்டமா கர்த்தர் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைக்கப்படாத வரைக்கும் தீட்டு நமக்குள்ள இருந்தா நம்ம கர்த்தருக்காக பயன்பட முடியாது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதி, பலமுறை வாசித்த ஒன்று. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது? மத்தேயு 15, 18, 19, 20. கை கழுவாம சாப்பிட்றதில்லை. சீஷர்கள் எல்லாரும், சீஷர்களை குறித்து அங்கே இருந்த பரிசேயர் அவர்கள் சொல்றாங்க, கை கழுவாம சாப்பிட்றாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், கை கழுவாம சாப்பிட்றது தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்குள்ளேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்தும். அப்போ கை கழுவாமல் சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தீட்டுப்படுத்துறது எது, நம்மளை வாழ்க்கையை சேதப்படுத்துகிறது எது? 18, 19 வசனங்களை பார்க்கும்போது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள், ஸ்தோத்திரம், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவை மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. கீழே ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள்,
வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து வாய் வழியா வெளியே வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இந்த தீட்டுப்படும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவில் கொஞ்சம் சற்று தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்னா ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்து உடைக்கப்படணும். இந்த உடைக்கப்படுற அனுபவம் வரலன்னா இருதயம் கடினப்பட்டுரும். இருதயம் கடினப்பட்டாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆகவே சிறிய ஒரு காரியம் மனசை உறுத்தும் போதும் உடனே தேவ பிரசன்னத்துக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே. ஒரு சிறிய பாதிப்பு, ஒரு சிறிய தவறு நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் உடனே ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்ய வேண்டாம். தீட்டு நீங்க மண்பாண்டம் உடைக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, தீட்டு நீங்க மண்பாண்டம் உடைக்கப்படணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உடைக்கிறாரு. நம்மளை உடைச்சி 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 ஒரு நல்ல பாத்திரமா கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சார்ல்ஸ் ஃபின்னி என்ற தேவ மனிதர், அவர் எப்பெல்லாம் தேவ பிரசன்னம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத உணர்றாரோ உடனே தனியாக போய் தனி அறையில் பல நாட்கள் இருந்து ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வாராம். ஜான் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தேவ பிரசன்னம் குறைகிறத எப்போ அவர் உணர்றாரோ உடனடியாக தனியாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி மீண்டும் அந்த தேவ பிரசன்னத்தின் நிறைவை அவர் பெற்றுக்கொள்வாராம். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது குறைவுள்ள வாழ்க்கை தான் எல்லாருக்கும். ஆனால் கொஞ்சம் பலவீனம், சற்று சறுக்கல் வரும்போது அடுத்து அந்த பாண்டம் உடைக்கப்படுறதுக்கு தேவ சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா அது கடினமாயிரும், உடைக்க முடியாத பாறையாக மாறிடும். அப்படிப்பட்ட கடின இருதயம் வர்றதுக்கு முன்னால் நல்ல ஒரு நிலையில் கர்த்தர் சமூகத்தில் போய் உட்கார்ந்தோன்னா ஆண்டவர் நம்மளை உடைப்பார். இருதயம் உடைஞ்சி அப்படியே கண்ணீரோட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கிரியைகளை நமக்குள் செய்ய ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே தீட்டு நீங்க விளக்கப்பட்ட சில காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது சரி செய்யப்பட தேவனுடைய பிள்ளைகளே மண்பாண்டம் உடைக்கப்படணும். மூன்றாவது குறிப்பு 2 சாமுவேல் 3வது குறிப்பு எரேமியா 51ஆம் அதிகாரம் 30வது வசனம். எரேமியா 51:30 சேர்ந்து வாசிப்போம். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல், எல்லாரும் தயவு செய்து சேர்ந்து, பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகள் ஆனார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவர் மூன்றாவதாக தாழ்பால்களை உடைக்கிறார். தாழ்பால்கள் உடைக்கப்படுகிறது. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள், சத்துருக்கள், யுத்தம் பண்ண வேண்டியவங்க யுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க. அவர்கள் பராக்கிரமம் அழிந்து போனது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மிதிக்கப்படுவதற்கு முதல்ல 430 வருஷம், பிற்பாடு 70 வருஷம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சில காலங்கள் ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் சில காலங்கள் நீங்கள் அப்படியே பொறுமையாக இருக்க, அமைதியாக இருக்க, ஸ்தோத்திரம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் அடுத்த நிலை வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அப்ப யுத்தம் பண்ண வேண்டிய பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ண முடியாம போயிருச்சு. தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. ஏன்? இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? தாழ்பால்களை உடைக்கிறனால என்ன ஆசீர்வாதம்? 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். ஏன் கர்த்தர் உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார்? ஏன் உடைக்கிறார்?
தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது, சத்துருக்கள் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. ஏன்னா மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் நினைத்ததை நிலைத்திருக்க செய்ய. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை நினைத்திருக்கிறாரோ அதை நிலைத்திருக்க செய்வதற்கு ஆண்டவர் உடைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அவர் நினைத்தவைகள் நிலைக்கும் என்று சொல்றவங்க திரும்ப ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிலைக்கும் என்று சொல்றவங்க மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொன்னா சொன்னது நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நினைத்ததை நிலைத்திருக்க செய்ய தாழ்பால்கள் உடைக்கப்படுகிறது. தாழ்பால் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பலனே போச்சு. தாழ்பால் தான் ஒரு கதவினுடைய முக்கியமான ஒன்று. தாழ்பாலை உடைச்சாச்சுன்னா சத்துருக்கள் உள்ள வந்துட்டாங்க, தோல்வி வந்து விட்டது. அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் தாழ்பால்களை உடைக்கிறார். எந்த தாழ்பாலை உடைச்சார்னா அதின் தாழ்பால். எதின் தாழ்பால்? பாபிலோனின் தாழ்பால்கள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில பாபிலோனின் அனுபவங்கள் இருந்தா, குழப்பங்கள், போராட்டங்கள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாத நிலைமை. பாபிலோன் என்றாலே குழப்பம், பாபிலோன் என்றாலே உலகம், பாபிலோன் என்றாலே பின்மாற்றம், பாபிலோன் என்றாலே கர்த்தரை துதிக்க முடியாத அடிமைத்தனம். பாபிலோன் என்றால் என்ன? தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த அனுபவத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம இருந்தா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை உடைக்கிறார். இது உடைக்கப்படுறது எதுக்காக? தேவ சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பம், தேவனுடைய நடத்துதலை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பம். இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் அந்த பாபிலோனின் தாழ்பால்களை உடைக்கிறார். சத்துரு உங்க வாழ்க்கையில, மைண்ட்ல, இருதயத்துல போட்டிருக்கிற அரண்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். சாத்தான் சொல்லிடுவான், உன்னால முடியாது, நீ ஜெபிக்கவே முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. பாபிலோனின் வாழ்க்கை தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தருடைய பாட்டு அந்நிய தேசத்துல எப்படி பாடுறது? வாய்ப்பு இல்லை, பாட முடியாது, ஜெபிக்க முடியாது, எதுவுமே முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவர்களுக்குள்ள உருவாகி விட்டது. இதெல்லாம் இந்த தாழ்பால்களை கர்த்தர் உடைக்கிறது எதற்காகனா, கர்த்தர் நினைத்தவைகளை நிலைத்திருக்க செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றும் பிசகாமல் சகலவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும். ஆமென், ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதே வசனத்தை 2 சாமுவேல் 5:20 வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது பாகால் பெராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து ஓட பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சத்ருவின் எதிர் வல்லமைகள், சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி உடைக்கிறார்னா, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் உடைத்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவர்கள் நிலைத்திருக்க முடியாதபடி அங்கே ஸ்தோத்திரம், ஒரு தண்ணீர்கள், ஒரு டேம் எப்படி உடைஞ்சு ஓடுமோ அதுபோல ஆண்டவர் சத்ருவின் வல்லமையெல்லாம் உடைத்து ஓட பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற சில ஆவிகள், உங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற கிரியைகள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அப்படியே நிர்மூலமாக்க நினைக்கிற சில போராட்டங்கள், ஆமென், இரவு உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற பிசாசுகள், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்க முடியலை, ஸ்தோத்திரம், நல்ல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாத நிலைமை, ஒரே போராட்டம், பலவீனப்படுத்துகிற ஆவிகள்,
அடிக்கடி வியாதிகள், பிரச்சனைகள் இதுவெல்லாம் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:19 வரும்போது, ஸ்தோத்திரம், பானைகளை தங்கள் கையிலிருந்து 300 பேரும் உடைச்சாங்க. பானைகள் உடைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தர் நினைத்ததை நிலைத்திருக்க செய்ய. அவர் என்ன நினைச்சாரு? 300 பேரை கொண்டு ஆண்டவர் மீதியானியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். சத்துருக்கள் கையிலிருந்து, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம குடும்பம் மீட்டெடுக்கப்படணும். அதுக்கு ஆண்டவர் நினைச்சதை நிலைத்திருக்க செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? 300 பேரை தெரிந்தெடுத்து 300 பானைகளை ரெடி பண்ணி, 300 பானை ஒரே நேரத்தில் உடைகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? 300 பானைகளும் ஒரே நேரத்தில் உடையுது. ஸ்தோத்திரம். உடைந்த போது என்ன நடந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தில், கர்த்தர் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். குழப்பம் உண்டாகிவிட்டது. யுத்தங்கள் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா? அவர் நினைத்ததை நிலைத்திருக்க செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, பானைகள் உடைக்கப்படணும். கையில் இருக்கிற பானையை கீழே உடைச்சாதான், கொஞ்சம் உடைக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் கிரியை செய்யன்னா நம்மளை உடைச்சி தான் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை உடைச்சி நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா, எங்களை உடைச்சி நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 4ஆவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க் 14:3 சேர்ந்து வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். 4ஆவதாக, ஒரு உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்படும். தைல குப்பியை உடைச்சாதான் தைல வாசனை வரும். அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறார். ஸ்தோத்திரம். சீஷர்கள் சொன்னாங்க, இது எதுக்கு வீண் செலவு? இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துடலாமே. ஒரு முறுமுறுப்பு உண்டானது. 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? நற்கிரியை செய்கிறாள். என்ன செய்கிறாள்? ஸ்தோத்திரம். உடைக்கப்படுறதுக்கு சில நேரம் சத்துரு விட மாட்டான். அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. உடைக்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் உடைச்சி அவர் சிரசின் மேலே ஊற்றுறதை விரும்பலை. நீங்கள் உடைக்கப்படுறத சத்துரு விரும்ப மாட்டான். நீங்கள் உடைக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும்னு அவனுக்கு தெரியும். நம்ம இருதயம் சில நேரம் கடினமாகுமே தவிர, உடைக்கப்படுற அனுபவம் வந்துருச்சுன்னா அந்த கண்ணீரின் ஜெபம். ஏன் பைபிள் சொல்லுறது கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னா, எந்த ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். அப்போ அந்த உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ளே இங்கே வர்றாங்க. ஸ்தோத்திரம். சீஷர்கள் விரும்பலை, ஆனால் இயேசு சொல்கிறாரு, தொந்தரவு செய்யாதீங்க, நற்கிரியைகளை செய்கிறான். உடைக்கப்படுற போது தான் நற்கிரியைகளை நம்ம செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் 4ஆவதாக ஏன் உடைக்கப்படுறோம்? கர்த்தர் ஏன் உடைக்க அனுமதிக்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்த, அன்பிலே பெருக,
நாம் உடைக்கப்படுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உங்களை நேசிக்கிறப்பா, இன்னும் உங்க மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு எப்போ நம்ம காண்பிக்கிறோம்னா உடைக்கப்படும் போது தான். உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ள வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது சில பாடல்கள் எல்லாம் இனிமையாக மாறிடும். ஆமென், ஸ்தோத்திரம். நார்மலாக பாடின பாட்டெல்லாம் அப்படியே கண்ணீரோட பாட ஆரம்பிச்சிருவோம். காரணம், ஆண்டவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். உடைக்கப்படும் போது தான் அன்பு வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்கு நிச்சயம் நம்ம வாழ்க்கை உடைக்கப்பட்டே ஆகணும். உடைக்கப்படாத ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் அன்பை வாசனையாக இந்த உலகத்திற்கு வீச முடியாது, கொண்டு வர முடியாது. நம்மிலிருந்து அன்பு வாசனையாக வெளிப்பட வேண்டும். இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து இயேசுவின் மேல் அவள் வைத்த அன்பு உடைக்கப்பட்ட போது வாசனையாக வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். அன்பின் வாசனை வெளிப்படணும்னா உடைக்கப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, அன்பின் வாசனை வெளிப்படணும், உடைக்கப்படணும். இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் கர்த்தர் இன்னும் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்றாரு. இது என்ன அனுபவம் தெரியுமா? உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். நெருக்கி ஏவுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் அவனை உடைச்சி, ஸ்தோத்திரம், அவனை உருவாக்கி அவன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை கர்த்தர் வெளிப்பட செய்கிறார். நம்மிலிருந்து கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்திற்கு எப்போ வெளிப்படும்னா உடைக்கப்படும் போது மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க, கிறிஸ்துவின் அன்பிலே வளர, கிறிஸ்துவின் அன்பிலே பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஐந்தாவது குறிப்பு, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போம். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். பின்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. முன்னணியும் அசையலை, பின்னணியும் உடைஞ்சு போச்சு. கப்பலில் ஒரு பாட்டு உடைஞ்சிருச்சு. ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? வாழ்க்கை விசுவாச கப்பலில் ஒரு பகுதி சில நேரம் உடையும் போல இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு நொறுங்கினது போல இருக்கலாம். உடைந்த பாத்திரம் போல ஆனேன்னு தாவீது சொல்றது போல ஆண்டவர் இந்த அனுபவத்துக்குள்ள ஏன் கொண்டு வர்றார்? 276 பேர் பவுலோட சேர்த்து அந்த கப்பலில் இருக்கிறாங்க. 275 பேருக்கும் பவுல் அந்த கப்பலில் ஊழியம் செய்கிறான். கர்த்தருடைய பந்தி நடந்தது போல அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறான், ஜெபம் பண்ணுறான், வெளிப்பாட்டை பெற்று கொடுக்குறான். கர்த்தர் பேசுகிற அனுபவம் அந்த கப்பலில் இருக்கு. ஆனால் அது உடைஞ்சுது. கர்த்தர் பேசுகிற அனுபவம் இருக்கு. கர்த்தர் நமக்குள்ள இடைப்பட தான் செய்கிறாரு, ஆனாலும் உடைக்கிறாரு. ஆண்டவுடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆண்டவுடைய நடத்துதலை உணர முடிகிறது, ஆண்டவுடைய தெளிவான ஒரு தரிசனத்தை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தர் உடைக்கிறார். நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம்? ஆண்டவரே, நீர் பேசினீரே, நீர் வாக்கு கொடுத்தீரே, கப்பல் உடையலாமா? ஒரு பாட்டே உடைஞ்சு போச்சு. ஒரு பகுதி உடைஞ்சாலே தண்ணிக்குள்ள கப்பல் மூழ்கி விடும். ஸ்தோத்திரம். எல்லாம் அங்கே மர துண்டுகளை வச்சு தான் அதுக்கப்புறம் கப்பல் துண்டுகளை மேலே அவங்க கரையேறி போனாங்கன்னு 44 கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஒன்றும் புரியலை. 275 பேருக்கும் பயமா இருக்கு. உயிர் பிழைப்போமா, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை. ஆண்டவர் சில நேரம் நம்மளை உடைக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும். சாப்பிட விருப்பம் இருக்காது, ஜெபம் பண்ணவும் சிலருக்கு விருப்பம் இருக்காது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை.
ஒரு சிலர் கப்பல்ல இருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. எப்போ அங்கேருந்து எப்படியா ஓடிடுவோம். பவுல் கண்டுபிடிக்கிறான், ஒரு தேவ மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஸ்தோத்திர சூழ்நிலைகளை கரெக்டாக அவனுடைய ஆவியில் சென்ஸ் பண்ணுறான். நம்ம ஆவி எப்பொழுது சரியாக இருக்கணும், தெளிவாக பார்க்கணும். பவுல் சொல்கிறான் 26ஆம் வசனத்தில், நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும், திடமனதாக இருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எல்லாரும் இந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். மனுஷன்ட்ட அல்ல, ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீர் சொன்னது நிச்சயம் நடக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். தென்றல் மெதுவா அடிச்சது, ஆனா கப்பல் கொஞ்ச நேரத்தில் அந்த யூரோக்ளிதோன் காற்றுல கப்பல் சிக்கி கொண்டது. கடுங்காற்று மோதுது. உங்க வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு சில காற்றுகள் மோதும். நாலா திசையிலிருந்து நீங்க உடைக்கப்படலாம். எந்த நேரம் அந்த யூரோக்ளிதோன் காற்று வரும்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். கப்பல் அதில் அகப்பட்டது. காற்றுக்கு எதிர்பட்டு போக முடியல, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல, சவால்களை எதிர்கொள்ள முடியல, போராட்டங்களை எதிர்கொண்டு நிற்க முடியல. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க முடியல. வர்ற சோதனைகளை கண்டு சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். எதிர் காற்று வீசும்போது கப்பல் அதற்கு எதிர்பட்டு போக முடியல. ஸ்தோத்திர. காற்று போகிற போக்கில் போகப்படுகிறது. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரச்சனை எந்த திசையில் இழுக்கிறதோ அந்த திசையை நோக்கி போறோம். ஸ்தோத்திரம். உலகம் எந்த போக்கில் இழுக்குதோ அந்த போக்கில் போயிட்டு இருக்கோம். மேற்கொள்ள பலனில்லை, ஜெயிக்க பலனில்லை. அபிஷேகத்தின் நிறைவு குறைந்து போய்விட்டது. விளக்கு எரியல, எண்ணெய் குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இவ்வளவு நெருக்கடியான நிலைமைக்குள்ள போனா கப்பலும் ஒரு பகுதி உடையுது. ஏற்கனவே காற்றுல எதிர்பட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திர. அநேக நாளா சூரியனையும் நட்சத்திரத்தையும் பார்க்க முடியல. பெருங்காற்று அடித்து தப்பி பிழைப்போன்னு நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. 20ஆம் வசனம். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா? எனக்கு ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குமா? நம்பிக்கையற்ற நிலையில் இந்த காலை நேரத்தில் சிலர் இருக்கிறீங்க. திக்கற்ற ஒரு நிலையில, கைவிடப்பட்ட ஒரு நிலையில, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடுத்த நிலை என்ன செய்வோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஆண்டவர் பேசுற வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு வந்து போறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். தற்செயலாக இந்த இடத்துக்கு வரல. எவ்வளவு நெருக்கடி இருந்த எல்லாத்தையும் சரக்குகளை தூக்கி கடல்ல எறிந்தாங்க. எதிர்பட்டு போக முடியல. கடன் பிரச்சனையினால வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருக்கிறீங்களா? லோன் அடைக்க முடியாம பணமும் போச்சு. இருந்த ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில இழந்து போயிட்டு இருக்கிறீங்களா? கடல்ல தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும், ஆனாலும் பிரச்சனை தீரல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற வரைக்கும் உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் வச்சார்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. 14 நாள் என்ன 14,000 நாள் ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறத தவிர வேற வழி இல்லை. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். போஜனம் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஆனா பவுல் அவர்களுக்கு நடுவில் நிற்கிறான். 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த சபையில் தேவ மனிதர்கள், ஊழியர்கள், தேவன் உங்களுக்கு நடுவில் நிற்கிறாரு உங்களை தைரியப்படுத்துவதற்காக. இந்த ஆலயத்தின் நடுவில் நிற்கிறார் ஆண்டவர் உங்களோட தைரியத்தை கொடுப்பதற்காக. வருத்தமும் சேதமும் வராதபடி இப்பமாவது என் வார்த்தையை கேளுங்கப்பா. பவுல் சொல்றான், கிரேத்தா தீவை விட்டு நம்ம புறப்படாம இருந்திருக்கணும், பரவாயில்ல, ஆகிலும் முடிஞ்சு போச்சு, சொன்னேன் கேட்கல, கர்த்தர் பேசினாரு நம்பல, கர்த்தர் ஏற்கனவே வெளிப்படுத்துறாரு கீழ்ப்படியல, ஆண்டவர் பல முறை சொல்லியும் ஒப்பு கொடுக்கல, ஆகிலும் 22ஆம் வசனம், திடமனதா இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். எப்பொழுது? கப்பல் உடைய போது, உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ பவுல் சொல்றான், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா, கிரியை செய்யுமா? ஆவியானவர் சொன்னதை சொன்னா கண்டிப்பா கிரியை நடக்கும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ சொல்றான் பவுல், கப்பல் சேதத்தை அல்லாமல் பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது என்று சொல்லல, உங்களில் ஒருவனுக்கும் வராது. இந்த சபையில் இருக்கிற ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் உங்களை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா! பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது. ஏன் தெரியுமா? 23ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அடிக்கடி என் இருதயத்தை தேற்றுகிற ஒரு வசனம். ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான். இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வருகிறான். ஏன்? பவுலே பயப்படாத, ஏன் கப்பலை உடைக்கிறாரு? அங்கதான் ரீசன் சொல்றார். 24ஆம் வசனத்துல, நீ ராயனுக்கு முன்னால நிற்கணும். ஸ்தோத்திரம். தீவுக்குள்ள ஏன் போனோம்? அது 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் கப்பல் உடைந்தது? இன்னும் ஒரு பெரிய ஊழியம் பவுலுக்காக காத்திருந்தது. 5வது குறிப்பு, ஏன் ஆண்டவர் உடைக்கிறார்னா, இன்னும் ஒரு பெரிய ஊழியத்தை பவுலுக்கு கர்த்தர் கொடுப்பதற்காக உடைக்கிறார். நம்மளை உடைக்கிறார்னா ஒரு பெரிய மகிமையான ஊழியம் காத்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தீவையே கிறிஸ்துவுக்குள்ள நடத்திட்டான். ஒரு தீவே கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சு. மெலித்தா தீவு, அங்க உள்ள ஜனங்களை ஆண்டவர் தொடர்றார். இவனுக்கு சேதம் வராம காத்து இவனுக்குள் இருக்கிற ஆண்டவரை வெளிப்பட செய்தார். உங்களுக்கு ஆண்டவர் சேதங்கள் வராமல் காப்பதின் நிமித்தமாக உங்களுக்குள் இருக்கிற தேவனை இந்த உலகம் காணும். ஆமென். உங்களை கர்த்தர் பாதுகாப்பதின் விளைவாக உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை இந்த உலகம் பார்க்க போகிறது. எல்லாரும் சொன்னாங்க, இவன் ஒரு கொலைபாதகன், இவனை எப்படியோ கடல்ல இருந்து தப்பி இப்போ இங்க வந்து பாம்பு கடிச்சு சாக போறான், இவனை கர்த்தரே கொல்ல போறாருன்னு நினைச்சாங்க. ஆனா 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 28:5, தீயில பூச்ச பாம்பை உதறி போட்டான், ஒரு தீங்கும் அடையல. எந்த தீங்கு அணுகாம கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாம கர்த்தர் அதற்கு விலைக்கு உங்களை பாதுகாக்கிறார். பெரிய ஊழியம் காத்திருக்கு. 275 பேருக்கு ஊழியம் செய்தவனை ஒரு தீவுக்கு ஊழியம் செய்ய அனுப்புறார். ஒரு தீவுக்கு ஊழியம் செய்த பவுல ராயனுக்கு முன்னால கொண்டு போய் ரோமாபுரிக்கே ஊழியம் செய்ய வைத்தார். அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் பவுலால் அசைக்கப்பட்டது. சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடைக்கப்பட்ட ஒரு பவுலை கொண்டு ஆண்டவர் ரோம சாம்ராஜ்யத்தை அசைச்சாரு. இன்றைக்கு நம்மை கொண்டு இந்த தேசத்தை, இந்தியாவின் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அசைப்பார். நம்புகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தின் சாம்ராஜ்யத்தை அசைக்க அவரால் முடியும். அதற்காகவே கர்த்தர் நம்மளை உடைக்கிறாரு. குறுகின வட்டத்தில் இருக்கிறது அல்ல, இன்னும் 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 பெருக 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 ஊழியம் வளர ஆண்டவர் உடைச்சு 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 கொண்டு போயிட்டே இருப்பார். 275 பேருக்கு ஊழியம் செஞ்சு கடல்ல சாகருக்கு பவுல் ஆண்டவர் அழைக்கலை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் நம்ம ஓடிட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போறதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. சாம்ராஜ்யங்களை அசைக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எதை அசைக்கணும்? சத்ருவின் சாம்ராஜ்யங்களை நொறுக்கணும். இந்தியாவின் சாம்ராஜ்யம் அசைக்கப்படுமா? அபிஷேகம் பெற்ற நம்மளால தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு மாதிரி சீரியஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலியா சொல்லலாமா? என்னால் முடியும், தேவ பிள்ளைகளால் முடியும். ஆமே, கர்த்தர் அதுக்காகத்தானே அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம வீட்டை அசைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உலகத்தை அசைக்கணும். பவுல் பலவீனமான மனுஷனாக இருந்த போதும் சாம்ராஜ்யங்களை அசைக்கிறதுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். இதே அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். ஏன் உடைச்சாரு கப்பலை? ரோம சாம்ராஜ்யத்தை அசைக்கணும். இன்னும் பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் கப்பலை உடைக்கிறார். சில நேரம் சேஃப்டி ஜோனெல்லாம் உடைப்பார். நம்மளை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பின் வட்டங்களெல்லாம் உடைகிறது போல தெரியலாம். கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறாரு? நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருந்து, ஏன் ஆண்டவர் திடீர்னு இப்படி அனுமதிக்கிறார்னா, 275 பேர்லே நீ அப்பத்தை பிட்டு இதிலே கம்யூனியன் நடத்தி இதிலே வாழ்க்கையை ஓட்டின காலம் போதும்பா. அடுத்த நிலைக்கு நீ வரணும், தீவுக்கு போகணும், தீவுலேருந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு போகணும். இதெல்லாம் செய்யணும்னா ஸ்தோத்திரம், கப்பலை உடைச்சாதான் கதை நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கப்பலை உடைச்சாதான். உங்கள் வாழ்க்கையை சில நேரம் உடைப்பார். கணவனை கொண்டு உடைப்பார், மனைவியை கொண்டு உடைப்பார், பிள்ளைகளை வச்சு உடைப்பார். அப்படி உடையும் போது, அசைக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்மளை அழிக்கிறதுக்கு உடைக்கலை, நம்மளை உருவாக்கி ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கையில் தருகிறார். அந்த மகிமையான நாட்களுக்காகத்தான் கர்த்தர் என்னை உடைக்கிறார்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உடைக்கப்படும் போது சோர்ந்து போகாதிருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. 6வது குறிப்பு, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 28:13 சேர்ந்து வாசிப்போம். நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு. இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு. ஸ்தோத்திரம். மரநுகம் என்ன செய்கிறது? உடைக்கப்படுகிறது. இரும்பு நுகத்தை ஆண்டவர் உண்டு பண்ண சொல்றார். 6வது, ஏன் மரநுகத்தை உடைக்கிறார்? ஸ்தோத்திரம். இதுவே தாங்க முடியலப்பா, இந்த பிரச்சனையே நம்மளால மீண்டு வர முடியலை, அப்படியே பாரப்பட்டு மரத்தை அந்த வெயிட்டையே சுமக்க முடியலை, ஆண்டவர் அதை உடைக்கிறார். ஆமென். சில போராட்டம் பிரச்சனையை ஆண்டவர் அப்படியே உடைச்சிருவார். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராட்டங்கள் எல்லாம் மாறிடும், வியாதி சுகமாயிரும், அற்புதம் நடக்கும், ஜெபத்துக்கு பதில் வரும். ஆகா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு கையை உயர்த்தவும் அடுத்து இரும்பு நுகத்தை கொண்டு வைக்கிறாரு. என்னப்பா, மர நுகத்தை உடைச்சி அதை வர 2 மடங்கு பாரமான இரும்பு நுகத்தை கொண்டு வைக்கிறதுக்கு அதை உடைச்சாரு. ஏன்? என்ன ஆசீர்வாதம்? 6வதாக, தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர, உபத்திரவங்களை சகித்து சிங்காசனத்துக்கு நம்மளை கொண்டு போகண்டா, பலத்துக்கு மேல் பலன் அடைய வேண்டும். 84ஆம் சங்கீதம். இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் தீர்க்க தரிசனமாக கொடுக்கிற வார்த்தைகள். 84ஆம் சங்கீதம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள். 6-7 வசனங்கள்ல ஆளுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து, அது ஒரு இரும்பு நுகம், அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
இரும்பு நுகத்தை ஏன் சுமத்துறார்னா, ஒரு நாள் தேவ சந்நிதியிலே நாம் வந்து நிற்க போகிறோம். தேவனை முகமுகமாய் தரிசிக்கணும், ஜீவ கிரீடத்தை பெறணும்னா கர்த்தர் சொல்றாரு, மர நுகத்தை வச்சு வேலைக்கு ஆகாது, இரும்பு நுகத்தை நீ சுமக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. காலாட்களோட உன்னை நீ ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாயின்னு கர்த்தர் கேட்கிறாரு. இந்த போராட்டத்தையே தாங்க முடியலன்னா அடுத்த ஸ்டெப் இரும்பு நுகம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, கர்த்தர் கிருபையை தருவார், கர்த்தர் பலனை தருவார். ஆமே. ஸ்தோத்திரம். உபத்திரவங்களை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்காக இரும்பு நுகத்தையும் சுமக்கணும். எத்தனை பேர் அந்த பலத்தை கேட்க விரும்புறீங்க? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றார்? இதை உடைக்கிறனால, மரநுகம் உடைக்கப்படுறதுனால என்ன ஆசீர்வாதம் நமக்கு? தேவ சந்நிதியில வந்து கரையற்ற பிழையற்ற மனவாட்டியாய் ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் பெற்றுக் கொள்ள போகிறோம். பலத்துக்கு மேல் பலன் அடைய போகிறோம். மரநுகத்தை உடைக்கப்பட்டதா, இரும்பு நுகத்தை சுமக்கிறதுக்கு பலத்துக்கு மேல் பலன் ஆண்டவர் தர்றாரு. கிருபைக்கு மேல் கிருபை ஆண்டவர் தர்றார். இன்னும் அபிஷேகத்தின் நிறைவை கர்த்தர் உங்களுக்குள் ஊற்ற விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் இரும்பு நுகத்தை சுமக்க ஆயத்தப்படணும். ஆண்டவருக்காக இன்னும் பாடு சகிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக இன்னும் நாங்கள் பாடு சகிக்க, பலத்துக்கு மேல் பலன் அடைய, மரநுகங்கள் உடைக்கப்படுவதாக, இரும்பு நுகத்தை சுமப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கடைசி 7வதாக 107ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 107:15. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார்? நம்ம வாழ்க்கையில சில வெண்கல கதவுகள் இருக்கிறது, இது உடைக்கப்படணும். மரக்கதவல்ல உடைக்கிறதுக்கு, பிளாஸ்டிக்ல உள்ள கதவல்ல, வெண்கல கதவு உறுதியானது. ஸ்தோத்திரம். இதை ஏன் ஆண்டவர் உடைக்கணும்? ஆசீர்வாதத்துக்கு முன்னால ஒரு பெரிய டோர் வெண்கலமா இருக்கு, இதை உடைச்சாதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் சில வெண்கல கதவுகள் இருக்கிறது. இன்னும் பல நாட்களா ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறீங்க. பல நாட்களா போராடி இன்னும் குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, இன்னும் புருஷன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை. வெண்கல கதவு இருக்கிறது, இது உடைக்கப்படணும். இதை ஏன் உடைக்கிறார்னா, 7வது கடைசி ஆசீர்வாதம், நம்முடைய புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார். நம்ம மைண்ட்ல தோணவே தோணாது, இப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு போறாரா, இப்படி ஒரு உயர்வு எனக்கு வரப்போகிறதா, இப்படி என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவாரா, இப்படி நம்ம சந்ததி இருக்க போதா. உங்க அறிவு கெட்டாத உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உடைக்கப்பட வேண்டிய வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பீராக. மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், எங்கள் அறிவு கெட்டாத ஆசீர்வாதங்கள், புத்தி கெட்டாத நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க சுதந்தரிக்க இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களில் இருக்கிற சில வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவரே, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நாங்கள் செல்வதற்கு, இன்னும் மேன்மைகளை பார்ப்பதற்கு உடைக்கப்பட வேண்டிய அனுபவங்கள் உடைக்கப்படுவதாக. அப்படியே இருந்த இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று